Good morning students. Previous class நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரிவிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்துட்டு இருந்தோம் மைக்ரோ எக்கனாமிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன பார்த்துட்டு இருந்தோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் எதாக இருந்தாலும் அதாவது பழைய எதாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அதில் வந்து ரிலேட்டடாக பார்த்துட்டு நான் கொஸ்டின் நடக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் எழுதிட்டே இருக்கனாலும் வந்துட்டு கொஸ்டின் வேணாம் அந்த மாதிரி டயக்ராம் வந்து நம்ம 5 மார்க்ஸ் தான் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் செகண்ட் லெசன் இருக்கு. இந்த ரெண்டு டயக்ராம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான டிமாண்ட் லா ஆஃப் டிமாண்ட் டயக்ராமையும் அதே மாதிரி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி டயக்ராமையும் இந்த கிளாஸில் நம்ம நடத்தலான்னு இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டயக்ராம். ஏன்னா டிமாண்ட் இல்லாமல் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே கன்சம்ஷன் இல்லாமல் ப்ரொடக்ஷன் கிடையாது. நம்ம சொல்லியிருப்போம் நம்ம டிவிஷனில் பார்க்கும்போது கன்சம்ஷன் இல்லாமல் ப்ரொடக்ஷன் கிடையாது, ப்ரொடக்ஷன் இல்லாமல் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா 4 விஷயங்கள் நடைபெறணும் அப்படின்ட்டா தான் எக்கனாமி நடைபெறும். இப்போ இந்த விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சம்ஷன் இப்போ நம்ம வந்துட்டு தேவையில்லை அப்படின்னா நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா உண்மைதான். உணவு அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ஹங்கிரியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஹங்கிரி ஆகிட்டு அப்படின்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் என்ன தேவைப்படுதுன்னா உணவு தேவைப்படும். அப்போ அந்த உணவின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். அதனால தான் சம்பாதிக்க ஆரம்பித்தோம். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் வாழ்க்கை நம்ம ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் சொல்லியிருப்பேன். நிறைய வந்து நம்ம நிறைய பேசியிருப்போம். இருந்தாலும் நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லணும். ஏன்னா ரிவிஷனில் வந்து நம்ம பேசணுன்றது வந்துட்டு ஒரு வந்து ஏன்னா ரிவிஷன் கிளாஸில் வந்து நம்ம முன்னாடி நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சோமோ அதை திரும்பி நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிவிஷன் கிளாஸ் ஃபுல்லாமே. எக்கனாமிக்ஸ் அப்படின்ற போது ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு க்ரீக் லெட்டரில் கொண்டு வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து டிரைவ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வேர்டை கொண்டு வந்தோம். 19th சென்ச்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த எக்கானமியை 19th சென்ச்சுரிக்கு பிஃபோர் 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்துட்டு அது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரீநேம் பண்ணுறாரு. அந்த ரீநேம் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ நம்மளை பொறுத்தவரை வந்துட்டு 1955 தான் ஆர்பிஐ அப்படின்றது வந்துச்சு. 1955 தான் ஆர்பிஐ வந்துச்சு. இந்த ஆர்பிஐ வந்த பின்னாடி தான் நம்ம என்ன ஆரம்பிச்சோம் நமக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது ஒன்று வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த சென்ட்ரல் பேங்க் வந்த பின்னாடி நமக்குன்னு வந்துட்டு ஒரு 1940 அதாவது 1948 அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சோம். 1947 அப்புறம் வந்துட்டு 1948 இருந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சு. இண்டஸ்ட்ரியலில் நம்ம எவ்வளோ முன்னாடி போகலாம் அப்படின்றதுலாம் நம்ம நிறையா பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். நம்ம பார்த்துருக்கோம் 12 5 இயர் பிளான்ஸ் வந்து நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம். இந்த 12 5 இயர் பிளான்ஸ்க்கு அப்புறம் தான் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம வந்து உருவாக்கியிருக்காங்க. இல்லை நம்ம கிளாஸ் வைஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் போது பல விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு தாட் வரும்போது அந்த தாட்டை வந்து ரிலேட்டட் பண்ண சில தாட்டுகள் வந்து நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்ற போது நம்ம சொல்லணும். ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சில தாட்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு விஷயங்களை சொல்லும் போது அடுத்த விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி காட்டணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம காமர்ஸ் படித்தாங்க எக்கனாமிக்ஸ் படித்தாங்கன்னா சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 4 பேர் ஒரு விஷயங்களை பேசும்போது ஏன்னா நம்ம பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறது தான். எக்கானமி அப்படிங்கிறது நம்ம ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு சுற்றி நடந்துருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகுது அப்படின்னா அப்போ ஏதாவது பேசும்போது நம்ம வந்துட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது தெரியும். அதாவது வெளில கொடுக்குறதுக்காக சொல்கிறதுல நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா சில இடங்களில் வந்து அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தணும். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னா அவங்க பட்டிமன்றத்துக்கு போய் பேசுகிறது தான் முடியுமே தவிர வீட்டில் உட்காந்து பேசி ஒரு பேர் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நமக்கு என்ன இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய அந்த டெக்னிட்டியை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றேன். ஏன்னா ஃபியூச்சரில் நம்மளாம் வந்துட்டு இனிமேல் நம்ம வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கிரியேட் ஆகிடுச்சு. நம்மளாம் வந்துட்டு இப்போ காம்படிஷன் வேர்ல்டில் நம்ம இருந்துருக்கோம். எந்த இது போனாலும் காம்படிஷன் இல்லாமல் கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது காம்படிஷன் வேர்ல்டில் நம்ம எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இந்த ஒரு தேர்ட் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கோம். கிளாஸ் வைஸில் பார்த்தா எக்ஸாம்பிள் படிச்சிருந்தாலும் நமக்கு எக்கனாமிக்ஸ் வேணும்னு சொல்லிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் எக்கனாமிக்ஸ் இல்லாமல் கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தாலும் எக்கனாமிக்ஸ் இல்லாமல் கிடையாது. அப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா டிமாண்ட் தியரி அப்படின்றது டிமாண்ட் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டான தியரின்றதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தியரியை வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக வந்து சொல்லணும். ரொம்ப சிம்பிளான தியரி தான். இது வந்து ஒரு சொல்கிற அளவு பெரிய தியரி கிடையாது. ஒரு டேபிள்
சின்ன ஒரு டயக்ராம் அவ்வளவுதான். இந்த சிம்பிளான இந்த டிமாண்ட் தியரிக்குள்ள ஒரு வேர்ல்டோட எல்லா டிமாண்ட் வந்து எப்படிலாம் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு நார்மல் பீப்புளுக்கு வந்துட்டு ஒன்றும் கிடையாது. தக்காளி விலை வந்து குறைஞ்சப்போ வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு சாப்பிட்டோம், தக்காளி குழம்பு வச்சாங்க, என்னென்னமோ வச்சாங்க இல்லைங்களா. அதே தக்காளி விலை கூடுத பின்னாடி நம்ம வீட்டில் குழம்புல கூட தக்காளி இருக்காது. அப்ப அந்த பிரைஸ் அண்ட் குவான்டிட்டிக்கு அந்த பிரைஸ் அண்ட் அந்த டிமாண்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம எப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுதான் வந்து அது லாஜிக்காவே பாருங்க. இப்போ வெங்காயம் ரேட்டு கூடப்ப வந்து வெங்காயத்தை வந்து நம்ம என்ன பண்ண யூஸ் பண்றதை நம்ம குறைச்சிக்கிட்டோம். வெங்காயம் வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு இதாகிடுச்சு, அதாவது சப்ளை வந்துட்டு ஓவர் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிமாண்டோட இது வந்து என்ன ஆரம்பிச்சு லோவாக ஆரம்பிச்சு, டிமாண்டோட இது வந்து ஹையாக ஆரம்பிச்சு. ஏன்னா பிரைஸ் வந்து சப்ளைக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ பிரைஸ் என்னவா இருக்குன்னா லோவாக இருக்கும். டிமாண்டுக்கு ஏற்றாப்புல சப்ளை இருந்துச்சுன்னா பிரைஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்டுக்கு ஏற்றாப்புல பிரைஸ் சப்ளை வந்து கிடைக்கல அப்படின்னா தான் என்னது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து வியாபாரம் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க இதில் ட்ரேட்ல. அப்படி பிளாக் மார்க்கெட் கிரியேட் பண்ணும்போது என்னவா இருந்தது அப்படின்னா பிளாக் மார்க்கெட் ஆகும்போது இப்போ 1 மந்த்துக்கு வந்து ஆனியோட சப்ளைஸ் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னும் போது அங்கே வந்து டிமாண்ட் வந்து என்னவாகிட்டே இருக்கும், டிமாண்ட் ஆவரேஜ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா எப்பயும் போல தான் இருக்கும். அப்போ இந்த சப்ளைஸ் வந்து ஸ்டாப் ஆனோடனே டிமாண்ட் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து என்ன இல்லை அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து இல்லை, ஸ்டாக்ஸ் இல்லை இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், ரேட்டை வந்துட்டு ஹை லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுவான். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்டுக்கு ஏற்றாம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் அவன் சம்பாதிக்க தான் பார்ப்பான். அப்போ பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது காரணம் தான். இப்போ இந்த டிமாண்ட் தியரி அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம இதுலேருந்து நம்ம நேச்சராக வந்து நம்ம வீட்டிலேருந்து நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் இந்த டிமாண்ட் தியரி பார்த்துக்கலாம். நார்மலாக வந்துட்டு இந்த டிமாண்ட் தியரி அப்படிங்கிறது நம்ம நேச்சராக வந்து என்ன பண்ணிடலாம், வீட்டில் இருந்தே நம்ம வீட்டில் அம்மா அப்பா பண்ணுறதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிமாண்ட் தியரி அப்படின்றது. நம்ம நார்மலாக நீங்களே உங்களுக்கே தெரியும் என்னென்ன டிமாண்ட் தியரினா என்ன அப்படின்றது. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் சொல்லுவோம், அம்மா விலை குறைஞ்சிருந்து அம்மா இடத்துல வந்துட்டு நிறையா வாங்கி வைக்கலாம், விலை கூடிடுச்சு இந்த பொருள் இதுக்கு அதிகமாக அதோடைய பயன்பாடை குறைச்சிக்குவோம், அதோட யூட்டிலிட்டியை குறைச்சிக்குவோம் அப்படி சொல்கிறோமா இல்லைங்களா. அதெல்லாம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை வந்து அப்பயே வந்து இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லாபம்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லாபம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அகஸ்டின் கொர்னட் அப்படின்றத என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த லாபம் இது பண்ணுறாரு. ஆனால் இதை வந்துட்டு யார் வந்துட்டு ரிஃபைன்மெண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல்னால தான் இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிஃபைன்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அகஸ்டின் கொர்னட், அதுக்கப்புறம் வந்து ரிஃபைன் பண்ணது யாருன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் தான். சரிங்களா, இந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து இது என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த டிமாண்ட் தியரி அப்படின்றது நிறைய டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. எப்போ வந்துட்டு டிமாண்ட் தியரி வந்து இன்க்ரீசஸ் ஆகும் அப்படின்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் தி ஃபாலிங் பிரைஸ், குவான்டிட்டி ஆஃப் குவான்டிட்டி டிமாண்ட் இன்க்ரீசஸ் எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா ஃபாலிங் பிரைஸ், when decreases in rising price, decreases in rising price. அப்போ ஃபாலிங் பிரைஸ்ல வந்து குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸஸ் இருக்கும், ரைசிங் பிரைஸ்ல வந்து குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு லோவா இருக்கும் அப்படின்றது தான் இதோட தியரியோட பெரிய இது. சரிங்களா, அப்போ பிரைஸ் வந்து இன்க்ரீஸஸ் ஆகுது அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸஸ் ஆகுதுன்னா இப்போ பாருங்க இங்கேயும் பார்த்துட்டே வாங்க, பிரைஸ் வந்துட்டு 1 இருக்கும்போது இங்கே 5 சொல்கிறோம்ல, இப்போ 5 பிரைஸ் இருக்கும்போது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 1, பிரைஸ் ஒரு லெவல் ஹையா இருக்கும்போது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, பிரைஸ் வந்துட்டு 4 இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் 2, பிரைஸ் வந்து 3 குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் 3, பிரைஸ் வந்து 2 குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் 4, பிரைஸ் 1 குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் 5. அப்ப பிரைஸ்க்கும் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், தலைகீழ் உறவுன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன, தலைகீழ் உறவு, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்குது. சரிங்களா, சம் அசம்ப்ஷன் இல்லாம நம்ம எந்த ஒரு டயகிராமும் நம்ம ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கேன். நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு படம் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கருத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நமக்கு அசம்ப்ஷன் வந்து நம்ம இல்லாம என்ன பண்ண மாட்டோம், இதை வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அசம்ப்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டேபிளும் டயகிராம் போட்டோம். ஏன்னா அசம்ப்ஷன்ல வந்துட்டு சில மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னா இந்த டேபிள் டயகிராம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால சில அசம்ப்ஷனை ஃபாலோ பண்ணுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர் இஸ் கான்ஸ்டன்ட். கன்சியூமரோட இன்கம் வந்து என்ன சொல்றாங்க, கான்ஸ்டன்டா இருக்குறாங்க. அதே மாதிரி டேஸ்ட், ஹேபிட், ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே என்னவா இருக்குறாங்க, கான்ஸ்டன்டா இருக்கு. சேம் ரிமைனிங் சேம், எல்லாத்துக்கும் கன்சியூமர் ரிமைனிங் சேம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அதர் ரிலேட்டட் குட்ஸோட பிரைஸ் வந்து ஏதாவது ஒரு ஹையாவோ லோவாவோ இருந்தால் கூட என்னவா இருக்கிறாங்க, இந்த லா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் த கமாடிட்டி, நோ substitute for that commodity சொல்றாங்க. அதுக்கு the demand for that commodity is continuously ஏன் continuously அப்படினா அப்பதான் இது வந்து என்னவா இருக்கும் அப்படினா continuously வந்துட்டு இது பண்ணிட்டே இருக்கிறது ஒரு சரியா இருக்கும். ஏன்னா தியரி வந்து
அந்த நேரத்துக்கு இல்லை அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னா சரி வராது. இந்த தியரி அடுத்த ஒரு மாதத்துல வந்து விளைச்சல் வந்துடும், அப்புறம் வந்து தான் நமக்கு பொருள் கிடைச்சிருந்தோம். அப்போ டிமாண்ட் தியரி வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ கண்டினியூஸ்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி நோ சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் கமாடிட்டி. குவாலிட்டி ஆஃப் கமாடிட்டி, குவாலிட்டி வேற குவாலிட்டி வேற. குவாலிட்டி அப்படின்றது தரத்தை குறிப்பது, குவாலிட்டி என்பது அளவை குறிப்பது. சரிங்களா? அப்போ இதில் எந்த சேஞ்சஸ் ஆனாலுமே என்னவாயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து இந்த லா வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அதனால தான் அந்த அசம்ப்ஷனை ஃபாலோ பண்ணி தான் இந்த லாவை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிளை ஃப்ரேம் பண்ண பின்னாடி நம்ம இந்த டயக்ராமை இது பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் இருக்கிற என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ பாருங்க, பிரைஸ் வந்துட்டு ஹையா இருக்கும்போது டிமாண்ட் வந்து லோவா இருக்கும். அதே மாதிரி பிரைஸ் வந்து லோவா ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து என்ன ரிலேஷன்ஷிப் சொன்னேன்? இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். மறந்துக்கூடாதுப்பா, டிமாண்டுக்கும் பிரைஸுக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி பிரைஸுக்கும் சப்ளைக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். சரியா? அதனால தான் இந்த ஸ்லோப் கூட டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கனால டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் வரும். சரியா? இது கான்வெக்ஸ் கர்வ். கான்வெக்ஸ் இப்படி வந்தா கான்வெக்ஸ், இப்படி வந்தா கான்கேவ். நம்ம ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்படி வந்தா கான்வெக்ஸ் கர்வ். சரிங்களா? இது வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் சொல்லுவாங்க. டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் அதாவது வலது இடப்புறமா இது இடது கையிலிருந்து வலப்புறமாக கீழ் நோக்கி சரிந்து செல்வது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டயகிராம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம். இந்த டயகிராம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கோன் டயகிராம் எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஓ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துறோம். சரியா? அதே மாதிரி y ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துறோம் அப்படின்னா பிரைஸ் லெவல் கொடுத்துறோம். இப்போ பிரைஸ் லெவல் வந்து 5 அப்படி இருக்கும்போது பிரைஸ் லெவல் வந்து 5 இருக்கும்போது குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் லெவல் வந்து என்ன வச்சிருக்கான் 1 5 1. சரியா? அதே மாதிரி பிரைஸ் வந்து 4 ஆ இருக்கும்போது குவாண்டிட்டி டிமாண்ட் என்ன வச்சிருக்கான் 2. பிரைஸ் வந்து 3 ஆ இருக்கும்போது குவாண்டிட்டி டிமாண்ட் 3. பிரைஸ் ஆர் 2 இருக்கும்போது குவாண்டிட்டி டிமாண்ட் 4. பிரைஸ் ஆர் 1 குவாண்டிட்டி டிமாண்ட் 5. இதான் டயகிராம் எக்ஸ்பிளனேஷன். இந்த கோட் இந்த லைன் வந்து என்னது டிமாண்ட் லைன். இந்த லைன் வந்து என்னது டிமாண்ட் லைன் சொல்லுவாங்க. இது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் இருக்கும், கான்வெக்ஸா இருக்கு. சரியா? கான்வெக்ஸா இருக்குது. சரியா? இத வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த லைன் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் சொல்றோம் இல்லையா, இதே வந்து இப்படி போடலாம். இந்த மாதிரியும் கான்வெக்ஸ் கர்வ்லயும் வந்து எதற்கு டிரா பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இது வந்து என்னது அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும் தான் இந்த கர்வ் வந்து இப்படி வரும். இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னது தலைகீழ் உறவு இருந்தால் மட்டும் தான் கர்வ் எப்பவுமே வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா வரும். இதே வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்னா டைரக்டா போகும். இப்போ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சப்ளை கர்வ் பத்தி பார்த்தீங்கன்னா சப்ளைக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்னா எழுதணும்னா என்ன தெரியுமா, சப்ளை வந்துட்டு ஒண்ணா இருக்கும்போது சப்ளையோட இது வந்துட்டு அதே ஒண்ணு, அதாவது பிரைஸ் இன்க்ரீசஸ் ஆக சப்ளையோட லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும். அப்ப அது என்னவா இருக்கு அப்படின்னா டைரக்ட் கர்வா இருக்கும். அப்ப டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா இப்படி போகும் சப்ளை கர்வ் எப்பயுமே. நம்ம பார்த்துட்டு யூடியூப்ல வரைக்கும் சொல்லியிருப்பேன், சப்ளை கர்வ் எப்பயுமே வந்துட்டு டைரக்டா போகும். இது வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா போகும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த क्वेश्चन உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டிமாண்ட் தியரி வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா அகஸ்டின் பெர்னட் தான் ஸ்டார்ட் பண்றாரு. டிஃபைன் பண்ணது யாருன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் பண்றாரு. இதுக்கான இது கொடுக்கும்போது வந்துட்டு குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபாலிங் பிரைஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றாரு. அதே மாதிரி குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு டிக்ரீசஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ரைசிங் பிரைஸ்ல தான். சரியா? இது வந்துட்டு ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய டெஃபினிஷன் இருக்குது. அதுக்கு சில இது கொடுக்குறாரு, என்னது அசம்ப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அதுல இன்கம், அதாவது கன்சியூமருடைய இன்கம் வந்து எப்படி இருக்குறாரு, கான்ஸ்டன்டா இருக்குறாரு. அதே மாதிரி கேபிட் அந்த அவங்களுடைய பிரெஃபரன்ஸ் இது என்னவா இருக்குறாரு, கன்சியூமர்ஸ் வந்து சேமா தான் இருக்கும் அப்படின்றாரு. குவாலிட்டி எப்படி இருக்குறாரு, சேமா தான் இருக்குறாரு. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கண்டினியூஸ்லி கமாடிட்டியை வந்துட்டு இது பண்றதுல கண்டினியூஸ்லி இருக்குறது. நோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் த கமாடிட்டி, இதுக்கான சப்ஸ்டிட்யூட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிலேட்டட் குட்ஸோட பிரைஸ்லயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படின்றதெல்லாம் இதனுடைய அசம்ப்ஷனை வச்சு ஒரு டேபிள் டயகிராம் எக்ஸ்பிளனேஷன். இதுதான்ப்பா இந்த டிமாண்ட் தியரி, லாவ் ஆஃப் டிமாண்ட் தியரி. தென் நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது என்னது அப்படின்னா நம்ம இது ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம், நிறைய மட்டும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த டயகிராமை இப்படியே வரைங்க, கோடு போட்டு இந்த வட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய இந்த டயகிராம் பற்றி சொல்லிட்டேன். கிளாஸ் வைஸ்ல நடக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன், இந்த கோடெல்லாம் போடாதப்பா, போட்டேன்னா
உனக்கு இந்த டயக்ராம் வந்து வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்ஸா போட்டுக்கிட்டோம்னா இந்த டயக்ராம் வந்து கரெக்டா உங்களால டிரா பண்ண முடியாது. அப்ப இந்த டயக்ராம் வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியா? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினா நம்ம நேரவே சொல்லியிருக்கோம். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு விஷயங்களை வந்து எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா, அதாவது இது நார்மலா கதையா சொல்லும்போது நிறைய பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் பிரியாணி சாப்பிட்டு ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு முதல்ல சாப்பிடும்போது ஒரு கரண்டி வச்சு நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஹை லெவலில் ப்ரிப்பர் எனக்கு வந்து ஒரு ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அடுத்தடுத்து நான் அதை வந்துட்டு ஈட் பண்ணும்போது வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிக்ளைன் வந்துட்டே இருக்கும். டிக்ளைன் வந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற போல எனக்கு அந்த லாஸ்ட் அந்த மினிட்ஸ்ல வந்து கிடைக்கிற அந்த இது வந்து என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அதான் அந்த லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். சரியா? இது HH போர்ஷன் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்து இந்த லாவை வந்து ஃபார்முலேட் பண்றாரு. இதை ஜிமோன்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோஸரோட ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு ஒரு நேம் வைக்கிறாரு. கோஸரோட ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த லாவை வந்துட்டு மார்க்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் இன் அந்த பேசிக் ஆஃப் கார்டினல் அனாலிசிஸ். பேசிக் ஆஃப் கார்டினல் அனாலிசிஸ் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்டினல் அனாலிசிஸ்ல என்ன பார்ப்போம்? ஆர்டினல் அப்படின்னா அதாவது யூட்டிலிட்டியை வந்து கார்டினல் அனாலிசிஸ் அதாவது நம்பர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? யூட்டிலிட்டியை இது பண்ண போறோம், கவுண்ட் பண்ண போறோம். நம்பர்ஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்? கவுண்ட் பண்ண போறோம். யூட்டிலிட்டி கேன் பி தி மெஷர்ட் இன் தி நம்பர்ஸ். சரியா? இந்த இதுல வந்து முக்கியமான ஒன்று என்னது நான் சொன்ன மாதிரி யூட்டிலிட்டியை பத்தி நான் நடத்தி இருக்கும்போது சொன்ன மாதிரி யூட்டிலிட்டியை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா நம்பர்ஸ்ல வந்துட்டு மெஷர் பண்ண போறோம். இதுக்கான ஒரு டெஃபினிஷன் வந்துட்டு இவர் கொடுத்திருக்காரு. இந்த டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வாட்ஸ் ஆஃப் தி அடிஷனல் பெனிஃபிட்ஸ். நான் சொன்ன மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எப்போ வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ் which a person derives from a given increases of a stock of thing diminishes with the every increases in the stock that he already has. இது என்னது அப்படின்னா ஒரு அதாவது ஒருத்தருடைய பணம் வந்து அதிகமா இருக்கிறது வந்து அந்த பணத்துல இருந்து கிடைக்கின்ற அந்த யூட்டிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. பார்த்தா ஒரு பிச்சைக்காரங்க அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து 100 ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த 100 ரூபாய் அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய பணம் ஆகுது. ஒரு பெரிய பணம் ஆகுது. அதே வந்துட்டு ஒரு பணக்காரனுக்கு வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் சரிதான் அது வந்து அவனுக்கு துச்சமாக தெரியும். சீப்பஸ்ட் மணி சொல்லுவாங்க. அவனுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு இதாக தெரியும். இதே மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு இந்த 1 லட்சம் அப்படின்றது பெரிய பணமாக தெரியும். அப்ப அவனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு கிடைக்கின்ற அந்த மார்ஜினல் அந்த யூட்டிலிட்டி இருப்பாங்க. கடைசியாக இறுதிநிலை பயன்பாடுன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த நேரத்தினுடைய பயன்பாடுகள் கடைசி பயன்பாடுகள் ஒன்று இருக்குல்ல அந்த பயன்பாடு ஒவ்வொரு அடிஷனலா இது பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? 1 லட்சம் 2 லட்சம் கூட்டிகிட்டே போகும்போது அவனுக்கு அதுல இருந்து கிடைக்கின்ற அந்த இது பயன்பாடு சொல்றோமா இல்லைங்களா? அடிஷனல் ஆடிங் ஒண்ணு அந்த ஆட் ஆகும்போது அதுல இருந்து அவனுக்கு கிடைக்கிற அந்த யூட்டிலைசேஷனுடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா லோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இது ஆட் ஆக அடிஷனல் ஒன்று வந்து ஆட் ஆகும்போது அது என்னவாகும்? அதுல இருந்து கிடைக்கிற அந்த யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னவாகும்? லோவாகும் அப்படிங்கிறது தான் இந்த லாவோட ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அவருடைய டெஃபினிஷன் வந்து இதுதான். சரியா? இதுல ஒரு சில அசம்ப்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போறோம். யூட்டிலிட்டி கேன் மெஷர் தி நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இஸ் கான்ஸ்டன்ட். பணத்தினுடைய இறுதிநிலை மதிப்பு நிலையாக உள்ளது. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இஸ் கான்ஸ்டன்ட். பணத்தினுடைய இறுதிநிலை மதிப்பு நிலையானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தா கன்சியூமர் இஸ் ரேஷனல். கன்சியூமர் இஸ் ரேஷனல். ஒரு வந்துட்டு ஒரு ரேஷனல் இதா இருப்பாரு. he wants a maximum satisfaction. he wants a maximum satisfaction. அதாவது அவரால எவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்துட்டு தன்னை வந்து இது பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணிக்குவாரு அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குவாரு அப்படின்றாங்க. the units consumed must be reasonable size. ஒரே reasonable size அதாவது ஒரே அளவுகளாக இருக்க வேண்டும். வாட்டுக்கு போட்டின்னு வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய பணமா வாங்கி கொடுத்துட்டு நம்ம இத்தனை பணமா வாங்கி நான் 10 பழம் சாப்பிட்டேன் நீ 10 பழம் சாப்பிட்டேன் நீங்க பிரிச்சுக்கிட்டு அதுல நான் 10,000 பந்தயத்தை கட்டிட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீசனபிள் சைஸ் சொல்றாங்க. ரீசனபிள் சைஸ்னா ஒரே மாதிரியான அளவுகளாக இருக்காங்க, ஒரே அளவுகளாக இருக்க வேண்டும். கமாடிட்டி மஸ்ட் பி ஹோமோஜீனியஸ். ஒற்றைத்தன்மையுடைய பண்டங்களாக இருக்க வேண்டும். ஹோமோஜீனியஸ்னா என்னது? ஒற்றைத்தன்மையுடைய பண்டங்கள். ஹெட்ரோஜீனியஸ் பலவீனமான பண்டங்கள் சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி கன்சம்ப்ஷன் மஸ்ட் பி கண்டினியூஸ்லி. இப்போ பார்த்தா பிரியாணி அம்மா செஞ்ச உடனே இன்னைக்கு கொஞ்ச நேரம் காலைல கொஞ்ச நேரம்
சாப்பிட்டு மதியம் டைம்ல கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அதுல கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இந்த லா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அப்ப கன்சம்ஷன் இஸ் மஸ்ட் பி கண்டினியூஸ்லி அப்படின்றது தொடர்ந்து நுகர வேண்டும் அப்படின்றது அதனுடைய மிக முக்கியமான ஒன்று. there is no change in taste habit and என்ன சொல்றான் preference fashion income எந்தலையுமே எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது அப்படின்றது தான். இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்துக்கிட்டது என்ன பார்த்தீங்கன்னா there is no change in taste habit preference அதே மாதிரி வந்து ஃபேஷன் அப்படின்னு பார்த்தோம். எந்த இதுலயும் வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த லா வந்து கொலாப்ஸ் ஆயிடும், கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அசம்ப்ஷன் எழுதியாச்சு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஒரு இதுக்கு எழுதணும்னா இன்ட்ரோடக்ஷன் டெஃபினிஷன் அசம்ப்ஷன் எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் இருந்தது என்னது அப்படின்னா டேபிள். இந்த டேபிள் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு முதல்ல நம்ம ஈஸியா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல ஒன்றும் கிடையாது. இந்த பக்கம் வந்து எப்பயுமே யூனிட்ஸ் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பிரைஸ்ல வந்துட்டு TU அதாவது டோட்டல் யூட்டிலிட்டியை வந்து எழுதிக்கோ. அடுத்து மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்பயுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் ரெண்டுமே வந்துட்டு சேம் லெவல்ல தான் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்துட்டு டோட்டல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி இருக்குன்னா 20 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்பயுமே கண்டினியூஸ் பண்ணும்போது அதாவது அடிஷனலா நம்ம இது பண்ணும்போது ஆட் பண்ணும்போது என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது வந்து கிடைக்கிற அந்த யூட்டிலிட்டி அப்படின்றது குறைஞ்சிட்டே வரும் அப்படின்றதுக்காக தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து என்னவா இருக்கிற 20 ல இருந்து 15, 15 ல இருந்து 10, 10 ல இருந்து 5, 5 ல இருந்து 10, 5 ல இருந்து 0, 0 வந்து என்ன ஆயிடுச்சு நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சு. எப்பயுமே மார்ஜினல் அப்படின்றது நெகட்டிவ்க்கு போயிடும். அதே மாதிரி பாருங்க இதை ஆட் பண்ணிட்டே வரும். 20 ல இருந்து 35, 30 ல இருந்து 45, 40 ல இருந்து 50, 50, 50 திரும்பி வந்து என்ன ஆயிடுச்சு ரிமைனிங் வந்து 45, 35, 20 அப்படி என்ன ஆரம்பிச்சு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சா 0 அப்படின்றது கண்டிப்பா டோட்டல் யூட்டிலிட்டி வராது. மார்ஜினல் யூட்டிலிட்டி கூட 0 வரலாம், டோட்டல் யூட்டிலிட்டி வந்து நெகட்டிவ்ல வராது. சரிங்களா? இப்போ இது எப்படி ஆட் பண்றதுன்னு நான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேமா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் பாருங்க இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து லோவாகிட்டே வரும்போது இதை இப்படி கிராஸ் இது கிராஸ் வந்து இது பண்ணீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க 20 ல இருந்து 15 ஆட் பண்ணீங்கன்னா 35, 35 ல இருந்து 10 ஆட் பண்ணீங்கன்னா 45, 45 ல இருந்து 5 ஆட் பண்ணீங்கன்னா 50, 50 ல இருந்து 0 ஆட் பண்ணீங்கன்னா 50, 50 ல இருந்து 5 வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 45, 45 ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 35, 35 ல இருந்து 50 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 20. அப்ப எப்படி இத வந்து ஆட் பண்ணனும் அப்படின்றது நம்ம லாஜிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணி தான் இந்த டயகிராமை நம்ம ஃப்ரேம் பண்றோம். பென்சில்ல ஸ்கேல்ல சென்டிமீட்டர் சைஸ்ல வந்து நீ இந்த கால் இது பண்ணி போட்டுக்கோ. அந்த இது வச்சுக்கோ, பாயிண்ட் வச்சுக்கோ. பாயிண்ட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஆங்கிளை வந்து ஹீட் பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 20 யூனிட்ஸ் ஆஃப் டோட்டல் யூட்டிலிட்டி கிடைக்குது, மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்குது. என்ன கிடைக்குது? டோட்டல் யூட்டிலிட்டி கிடைக்குது, மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன மெஷர் பண்ணிக்க பார்த்துக்கோ யூனிட்ஸ் ஆஃப் ஆங்கிள். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தா டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டியை நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அவனுக்கு கிடைக்கிற அந்த டோட்டல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தா 20. சரியா? தென் செகண்ட் அப்படியே வந்து என்ன ஆயிட்டு இருக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. 50 யூனிட் ஆஃப் ஆங்கிள் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 50 ரீச் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி 5 யூனிட்ஸ் ஆஃப் ஆங்கிள் அதாவது 4 யூனிட்ஸ் ஆகும்போது அவன் என்ன ஆயிடுறான் அப்படின்னா 50 ரீச் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் 50 யூனிட்ஸ் ஆகும்போது 50 அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டி வந்துட்டு என்ன ஆரம்பிச்சிருச்சு குறைய ஆரம்பிச்சிருச்சு, டிக்ளைன்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த இடத்துல இருந்து இது ஆயிடுச்சு குறைஞ்சிருச்சு. இந்த ஒரு கர்வ் இப்ப இத வந்து அந்த பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்க இது பண்ணணும். சரியா? இங்க தான் அது வந்து இதா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டி வந்து டிக்ளைன்ல வந்துட்டே இருக்கு. மார்ஜினல் யூட்டிலிட்டி இந்த 5 யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள்க்கு அப்புறம் 6 யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 5 யூனிட்ஸ் ஆஃப் என்ன போயிருக்கு நெகட்டிவ்ல போயிருக்கு. அதனால தான் வந்துட்டு என்னது நெகட்டிவ் லைன்ல கீழ வந்துச்சு. நம்ம எப்பவுமே நம்ம கிராஃபிக் வரையும்போது பார்த்துப்போம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கும், இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கும். கிராஃபிக் மூலமா தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்ப மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. இத ஃப்ரேம் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத எலக்ட்ரிசிட்டி வந்து எழுதணும். சரியா? டயகிராம் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இப்படி தான் எழுதணும். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா முக்கியமான 2 क्वेश्चन 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். ஒன்னு வந்துட்டு லா ஆஃப் டிமாண்ட் பார்த்துட்டோம், இன்னொரு வந்துட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி செகண்ட் லெசன்ல இந்த 2 5 மார்க்கையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து ஹோம்வொர்க்கா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் லா ஆஃப் டிமாண்டையும் என்ன பண்றாங்கன்னா ஹோம் டெஸ்டா எழுதி என்னைக்கு டேட்டுக்கு எழுதி வச்சுக்கோ. என்னைக்கு நான் டேட் சொல்றோமோ அன்னைக்கு டேட்டுக்கு வந்துட்டு சப்மிட் பண்றதா வச்சுக்கணும். இன்னைக்கு டேட் அதாவது இந்த வீடியோ என்னைக்கு டேட் வருது அப்படின்னா அந்த டேட் வந்து அதில் வந்து இதா இருக்கணும். நாம இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் பண்றோமோ அன்னைக்கு அந்த டேட்டை வந்துட்டு என்ன பண்ணி இந்த வீடியோ வர டேட்டுக்கு வந்துட்டு நான் எழுதி வச்சிருப்பேன். என்னைக்கு டேட்டுக்கு என்ன எக்ஸாமோ என்ன டெஸ்ட்டோ அதை வந்து நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க டயகிராம் கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். தேங்க்யூ.